இல்லையா? இந்த நாளில் கூட ஏவாள் சாத்தானால் கற்பழிக்கப்பட்டால், இல்லைன்னா சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்டால், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். சரி இருந்தால் சர்ப்பம், ஆனால் உள்ளே இருப்பது சாத்தான். அல்லேலூயா. glory. இதுக்கு உண்மையாகவே சர்ப்பத்தினால் ஏவாள் கற்பழிக்கப்பட்டால் என்பதற்கு வசன ஆதாரத்தோடு கூட தேவனாகிய கர்த்தர் glory அவர் எழுதியிருக்கிறார். நாம் வாசிக்கலாம். லேவியராகவும் 18வது அதிகாரம் 23வது வசனம். யாதொரு மிருகத்தோடு நீ உணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்ரீயானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. அது அருவருப்பான தாறுமாறு. இதெல்லாம் எங்கெல்லாம் நடக்குமா? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் இங்கே எழுதி கொடுத்துருக்கிறாரு? ஏவாள் யாரோடு கூட அவள் பாவம் செய்தார்? glory. இங்கே நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது ஸ்ரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு. அந்த விருட்சம் என்று சொல்லப்படுகிறது. மற்ற 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது விருட்சம் என்பது மரத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த மரம் யாரை குறிக்கிறது? சாத்தானை குறிக்கிறது. அந்த மரத்தில் இருக்கிற கனி எதை குறிக்கிறது? அவனுடைய கிரியைகளை குறிக்கிறது. பொல்லாத கிரியைகள், மாம்சத்தின் கிரியைகள். glory. அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சமாக இருக்கிற சாத்தானை குறிக்கிற அவனுடைய கிரியைகளான மாம்சத்தின் கிரியைகளே அது குறிக்கிறது. அது விருட்சம். ஆப்பிள் பழத்தை பறித்து சாப்பிட்டாங்க, அப்படி நிர்வாணமாக இருந்தாங்க. இப்போ எங்காவது ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா நம்ம எங்கன்னா நிர்வாணமாயிருமோ? நம்ம ரோட்டில் தான் ஆப்பிளை வாங்கி கடிச்சு அங்கேயே சாப்பிட்றோம், போகிற வழியில் கடிச்சு சாப்பிட்றோம், பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அந்த பிள்ளைங்க கடிச்சு சாப்பிட்றது எங்கே நிர்வாணமாகுதுங்களா? இல்லை. அப்போ ஏன் பொய் சொல்லணும்? உண்மையாக போதிக்கணுமே. ஆண்டவர் அழகாக எழுதி கொடுத்துருக்கு. எதுக்கு? கொஞ்சம் அங்கங்கே 1-2 பேர் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு தன்னை பாதுகாத்து. இன்னைக்கு பெண் பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. glory. இப்படி நடந்து போனால் கற்பழிச்சிட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, நியூஸில் பாருங்களேன் எப்படிலாம் நடக்குது. அல்லேலூயா. பெண்களுக்கு இப்போ பாதுகாப்பே இல்லை. பாதுகாப்பு போனாலும் எங்கே போனாலும் நமக்கு விடுதலை இல்லை. ஒரு பெண்ணுனாலே அவள் சரீரம் ஆசைக்கும் அனுபவிக்கிறதுக்கும் தீட்டுப்படுத்துறதுக்கும் கற்பழிக்கப்படுகிறதுக்கும் அவளை ஒன்று போடுவதற்கும் மரணத்துக்கு மண்ணாய் போகணும், அவன் பாதாளத்துக்கு போகணும். இதுதான் சாத்தானுடைய திட்டம், மிருகத்தினுடைய திட்டம். சர்ப்பம் என்கிற மிருகத்துக்குள்ளாக glory சாத்தான் உள்ளே நுழைந்து அவன் செய்த காரியத்தை தான் தேவனாகிய கர்த்தர் இங்கே திட்டம் தெளிவுமாய் கேட்டுக்கொண்டிருக்கிற கிறிஸ்துவ சகோதரிகள் glory சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளனாலும் பரவாயில்ல. நீங்கள் 1-2 தடவை வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. ஏன் ஆண்டவர் இங்கே சொல்றாரு? இந்த வசனம் எது குறிக்குது? யாதொரு மிருகத்தோடும் நீ புணர்ச்சி செய்து அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஏவாள் அன்னைக்கு என்ன பண்ண? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாம மிருகத்தோடு கூட போய் நீ பேசி 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 அவன் சொன்ன ஆபாசமான வார்த்தைக்கு சரீரத்தை பற்றி அறிகிற அறிவு, சரீரத்தை பற்றி இன்னும் எப்படி அறிவு அடையலாம், இன்னும் எப்படி இதில் வளரலாம், எப்படி இந்த மாம்ச இச்சையை எப்படி ருசிக்கலாம், இன்னும் அதில் இருக்கிற ஆழம் என்ன, இன்னும் அதில் இருக்கிற அருவருப்பு என்ன, glory. இது எல்லாவற்றையும் அறிந்து கொள்வதற்கு அவள் தன்னை சுயமாய் அவள் ஒப்பு கொடுத்தாள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். அதுதான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அப்படின்றா சரீரத்தை பற்றி அறிகிற அறிவு. அல்லேலூயா. அவர்கள் வளர்ந்துதான் இருந்தாங்கன்னா அவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. ஆனால் சாத்தானாய் அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த அறிவு எது? வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் சரீரத்தை பற்றிய அறிகிற அறிவினாலே அவன் நிரப்பினான். அல்லேலூயா. அதனாலே உன்னை தீட்டுப்படுத்த வேண்டாம். ஸ்ரீயானவள் மிருகத்தோடு புணரும்படி அதற்கு முன்பாக நிற்கலாகாது. glory. ஆதாமோடு கூட நீ பேசி 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 glory. நீ ஆதாமோடு கூட இருக்க வேண்டிய நீ ஆதாமை விட்டு போய் மிருகத்தோடு கூட நீ பேசி 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 அவன் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து அவனோடு கூட நீ புணர்ந்து சயனித்து glory உன் கற்பழிக்கப்பட்டு
உன் கற்பை இழந்து தீட்டுப்பட்டு போய் தேவனுடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தலாக்கின அம்மே மகா பாவி. அல்லேலூயா. அது அருவருப்பான தாறுமாறு. அல்லேலூயா. ஆதாமும் ஏவாளும் ஒரே சரீரம், ஒரே மாம்சம், விடா எலும்பிலிருந்து தேவனாகிய கர்த்தர் உருவாக்கினார். ஆனால் சர்ப்பம் என்கிற மிருகம் அவங்களோ தேவன் தான் சிருஷ்டித்தார். ஆனால் அது மிருகம். அல்லேலூயா. மனுஷ வேறு, மிருகம் வேறு. அப்போ அந்த மிருகத்துக்குள்ள எல்லா மிருகத்தோடு கூட பேசிதான் நீ இருந்தாங்க. ஆதாம் ஏவாளும் பேசித்தான், டெய்லி பேசிட்டுதான் அவங்களோட கூட விளையாடிட்டு இருந்தாங்க. பேசி ஆமே க்ளோரி. எல்லா சகலமும் ஆதாமுக்குள்ள கீழ்பட்டு இருக்குது. ஆனால் பிரதானமான இந்த சகல காட்டு ஜீவங்களை பார்க்கணும் தந்திரம்ல தான் இருக்கிற இந்த பிரதானமான இந்த மிருகத்துக்கே இவன் தான் தலைவன். அப்ப இந்த காட்டு இந்த பிரதானமான இந்த சர்ப்பம் என்கிற மிருகத்துக்கு எல்லாம் கட்டுப்பட்டு இருக்குது. அல்லேலூயா. அப்ப அவன் சொல்கிறதான வார்த்தைக்கு, அவனுக்குள்ள இருக்கிற சாத்தானுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் ஆதாம் கூட பேசாம உனக்கு என்ன அங்க போய் சர்ப்பத்தோடு கூட பேசு, மிருகத்தோடு கூட என்ன பேச்சு. அல்லேலூயா. மிருகம் சொல்ற வார்த்தைக்கு கேட்டு அதை ஒப்புக்கொண்டு அவனோடு கூட தன்னை முழுசும் அர்ப்பணித்து தன்னையே அவன் எழுந்து போனான். அல்லேலூயா. லேவியராம் 20வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் தன்னுடைய மனைவியோட விபச்சாரம் செய்தால் பிறன் மனைவியோட விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவுள் என்று தேவனாகிய கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறார். ஒருவன் பிறனுடைய மனைவியோடு கூட விபச்சாரம் செய்தார். ஆதாமனுடைய மனைவியோட அமேலோடி இந்த சாத்தான் சர்ப்பத்துக்குள்ள நுழைந்து அவன் என்ன செய்தான்? விபச்சாரம் செய்தான். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கட்டளைகளிலே விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஏன் ஆண்டவர் எழுதினாரு? விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அது மட்டும் எழுதாம அதுக்கு 10வது கட்டளையில ஆண்டவர் எழுதியிருப்பார், பிறனுடைய வீட்டையும் பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய கழுதையும் அவனுடைய எருதையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொரு இச்சையாதிருப்பாயாக. இது எல்லாவற்றையும் அமைக்கோரி அங்க தெளிவா சொல்றாரு. மிருகத்தை இச்சிக்காத, பிறனுக்குள்ள யாதொன்று இச்சியாத, பிறனுடைய மனைவியோட இச்சியாத, அமே க்ளோரி, பிறனுடைய வீட்டை இச்சியாத, அமே க்ளோரி. ஏன் எழுதினார் ஆண்டவர்? இன்றைக்கு சொல்றாங்க 10 கட்டளைகள்லாம் அது இஸ்ரவேல் இருக்கான், அது நமக்கல்ல அப்படின்னு சொல்லி ஆத்துமாக்களை ஆட்டுக்குட்டிகளை கண்ணை திறக்காமலேயே அவள் இருதயத்தையும் குருடாக்கி சரீர கண்களையும் குருடாக்கி இன்னும் அவங்க ஆண்டுக்குள்ள போகிற ஒரு சில பேரையும் தன் வசமாய் மாற்றி குருடாக்கி வச்சிருக்காங்க. ஏன் ஆண்டவர் கட்டளையை கொடுத்தாரு? இதுக்கு அர்த்தம் என்ன? அது இஸ்ரவேலுக்கு மட்டுமா? க்ளோரி. அப்ப நமக்கு இல்லையா? அப்ப அந்த கட்டளைகள் நமக்கு இல்லையா? அப்ப பிறன் மனைவியோடு கூட விபச்சாரம் செய்யலாம், பிறருடைய வீட்டை இச்சிக்கலாம், பிறருடைய கழுதை எருது எல்லாவற்றையும் இச்சிக்கலாம். க்ளோரி. அப்படி அதுக்கு அர்த்தம். ஏன் ஆண்டவர் எழுதினாரு? நம்ம ஏன் யோசிக்கல? இது ஏன் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு? க்ளோரி. சாத்தான அவருடைய வீட்டை இச்சித்தான். நீ இச்சிக்காதம்மா. நீ ஆதாம இருக்கலாம், நீ ஏவாளா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி. அவன் தேவனுடைய ராஜ்யத்தையே தேவனுடைய வீட்டையே அவன் இச்சித்தான். நீ இச்சித்திராத. அல்லேலூயா. க்ளோரி. இவருடைய மனைவியோட மனைவியை இச்சிக்காத. ஆதாமனுடைய மனைவியை அவன் இச்சித்தான். அல்லேலூயா. அப்ப இங்க ஆண்டவர் எழுதியிருக்கிறது என்ன? எதை குறிக்குது? கழுதையும் எருதையும் போயும் மிருகத்தை போய் நீ இச்சித்திருக்கிற, அவன் சரீரத்தை இச்சித்திருக்கிற, அவன் அழகை இச்சித்திருக்கிற. ஆதாம காட்டிலே இவன் எவ்வளவு பலசாலி. ஆதாமுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் என் கூட இருந்து என்ன பிரயோஜனம்? இதுவரைக்கும் என் பக்கத்துல தான் இதுவரைக்கும் என்னை தொட்டிருப்பானா, இதுவரைக்கும் என்னை அழகா ரசிச்சிருப்பானா, இதுவரைக்கும் என்னை ஆசையா பேசியிருப்பானா, என் உச்சம் தலைவன் உள்ளங்கால் வரைக்கும் என்னை வர்ணிச்சிருப்பானா. அவளுக்கு முன்பாக ஆதாம் க்ளோரி அப்படி அற்புதமானவனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஆனா இந்த மிருகம் பாரு எவ்வளவு அழகா இருக்கும், பலசாலி, எவ்வளவு அழகா இருக்கிறான், எவ்வளவு கொஞ்சம் பேசுறான். அவனோட வார்த்தைகள் வெண்ணையும் விருதுவான என்னையே அவ்வளவு அழகா ரசிக்கிறான். வர அவனுக்கு என்னை பார்த்தா எவ்வளவு பிடிச்சிருக்கு.
ஆமென் க்ளோரி. அவன் மயங்கி போனான். அல்லேலூயா. ஆமென். தன்னுடைய மனைவியோட விபச்சாரம் செய்த ஆதாமனுடைய மனைவியாகிய ஏவாளோடு கூட இந்த சர்ப்பம் விபச்சாரம் செய்தான் என்று சொல்லிப்பார். அதனால தான் தேவனாகிய கர்த்தர் பிறருடைய மனைவியை இச்சியாது அப்படின்னு சொல்லி அவர் எழுதி கொடுத்தார். பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரி கொலை செய்யப்பட கடவுள்கள். அல்லேலூயா. இந்த சர்ப்பம் ஆதாமனுடைய மனைவியோடு கூட அந்த விபச்சாரம் செய்யறான். ஏற்கனவே அவன் மரணத்துக்கு அதிகாரி தான். ஆண்டவர் அவனை ஏற்கனவே அவன் கொண்டுட்டார். அவன் மகிமை எழுந்தவனா சாத்தானாய் அவன் மரணத்துக்கு அதிகாரியா அவன் போயிட்டான். ஏற்கனவே அவன் மரணத்தை வாங்கிட்டான். அல்லேலூயா. அந்த பாவத்தை ஒரு நாளும் செய்யக்கூடாது. மற்றவர்களுடையதை நாம் திரும்பி பார்க்க கூட கூடாது. லேவியராகும் 20வது அதிகாரம் 15வது வசனத்துல ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடு சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய். ஒரு ஸ்திரீ யாதொரு மிருகத்தோடும் சேர்ந்து சயனித்தால் அந்த ஸ்திரீயையும் அந்த மிருகத்தையும் கொல்ல கடவாய். இதெல்லாம் ஏன் ஆண்டவர் எழுதி கட்டளையாய் அவர் கொடுத்திருக்கிறாரு? இரு ஜீவனும் கொலை செய்யப்பட வேண்டும். அவைகள் இரத்த பழி அவைகள் மேல் இருப்பதாக. விபச்சார பாவத்தை செய்தால் அல்லேலூயா நிச்சயம் மரணம். க்ளோரி. இந்த பூமியிலே அவர்களுக்கு ஜீவன் கிடையாது. அல்லேலூயா. இந்த பூமியில நிச்சயம் அவங்களுக்கு ஜீவன். நிச்சயம் விபச்சாரத்தை செய்தால் கர்த்தர் அவர்களை கொன்று போடுவார். அல்லேலூயா. க்ளோரி. இது யாருடைய செய்கையை குறிக்குது? ஏன் தேவனாகிய கர்த்தர் லேவியராகும் க்ளோரி இந்த 18வது அதிகாரம் 20வது வசனத்தை தெல்ல தெளிவாய் இன்னும் நிறைய இருக்குது, லிஸ்ட் இருக்குது. இது குறிப்பிட்டு ஏவாளை குறித்து இது சொல்லப்பட்ட வசனத்தை எடுத்து சொல்லுகிறேன். ஏன் ஆண்டவர் இந்த கட்டளைகள்லாம் ஏன் அவர் ஸ்ட்ரிக்டா அவர் சொல்லியிருக்கிறாரு? காரணம் என்ன? இந்த கிரிகள் எல்லாம் 18வது அதிகாரம் 30வது வசனத்துல, ஆகையால் இது யாருடைய செய்கை தெரியுமா? உங்களுக்கு முன் செய்யப்பட்ட அருவருப்பான முறைமைகளில் யாதொன்றை நீங்கள் செய்து அவைகளால் உங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி என் கட்டளையை கை கொள்ளுங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி இருந்தவங்கெல்லாம் இந்த கிரியைகளெல்லாம் க்ளோரி செய்து வந்திருக்கிறாங்க. நான் உன் தேவனாகிய கர்த்தர், நீ அந்த கிரியைகளெல்லாம் நீ செய்யாத. அல்லேலூயா. இந்த கிரியைகள் எல்லாம் யாருடைய செய்கைகள்? யார் இந்த கிரியைகள் எல்லாம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேவியராகும் 18வது அதிகாரம் க்ளோரி 3வது வசனம், நீங்கள் குடியிருந்த எகிப்து தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். எகிப்து தேசத்தாருடைய செய்கை என்ன? விபச்சாரம், வேசித்தனம் தான். நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற கானான் தேசத்தாருடைய செய்கையின்படி செய்யாமலும். அல்லேலூயா. அவங்க மிருகத்தோடு கூட அவங்க க்ளோரி அவர்கள் சயனிப்பார்கள். மிருகத்தோடு கூட அவர்கள் அக்கிரமத்தை அருவருப்புகளை செய்வார்கள். அல்லேலூயா. க்ளோரி. அடுத்தவர்களுடைய மனைவி, அடுத்தவர்களுடைய கணவனோடு மனைவியோடு கூட இவர்கள் பாகாலோடு கூட கிரியைகளே அவர்கள் செய்வார்கள். இதுதான் கானானியருடைய மிருகத்தோடு கூட அவர்கள் அருவருப்புகளை செய்வார்கள். இதனால்தான் அங்க ராகாப் வேசியினுடைய இடத்துல பார்க்கிறோம், கர்த்தர் முழுசும் அக்னியில எரிச்சு போடு. க்ளோரி. அதையெல்லாம் அப்படியே ஆண்டவர் அக்னியில எரிச்சு போடுன்னு சொல்வதற்கு மிருக ஜீவன்களை கூட ஆண்டவர் அந்நிய ஜாதிகளுடைய ஒன்றையும் அதை எடுக்காத, அது தீட்டு, அதை தொடாத, அது எல்லாச்சும் அக்னியில எரிச்சு போடுன்னு ஆண்டவர் கட்டளை கொடுப்பாரு. பாருங்களேன், நீங்க வேதத்தை படிக்கும்போது இந்த தேசத்தை போய் பிடிக்கும்போது ஆண்டவர் சொல்வார், அதில் ஒன்றே எடுக்காத எல்லாச்சும் அக்னியில எரி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்த மிருக ஜீவங்கள் மூலமாய் க்ளோரி அவருடைய கிரிகளினாலே இந்த வியாதி க்ளோரி கொள்ளாத அந்த வியாதி தன் ஜனத்துக்கு அது பரவிவிடக்கூடாது என்பதற்காக தான் அதை அக்னியிலே சுட்டரித்து போடு என்று தேவனாகிய கர்த்தர் அவர்கள் கட்டளை கொடுப்பார். யாருடைய செய்கையை அவர் செய்தால் ஏவாள் எகிப்தியருடைய செய்கையும் கானானுடைய செய்கைகளையும் அங்கே அவர் செய்தார். அங்கே தோட்டத்தில் அவள் எதை கற்றுக்கொண்டாள்? அல்லேலூயா. சர்ப்பம் அவளுக்கு எதை கற்றுக் கொடுத்தது? வேசித்தனங்களை, விபச்சாரங்களை அவள் கற்றுக் கொடுத்தார். அந்நிய மாம்சத்தோடு கூட அவள் சயனித்தார். லேவியராகும் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி
பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர். என் ஆமென். என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும், அவர் நாமத்தை பரிசுத்த உளைச்சலாக்கினாலும், மிருகத்தோடு கூட அவர் கற்பழிக்கப்பட்டாலும் இனி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஆமென், அவருடைய ஆமென் glory, அவருடைய கருத்தினால் உருவாக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை உண்டு. ஆமென். நான் உங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஆமென். ஆமென். உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள். ஆமென். நீ போய் என்ன பண்ணு? ஆமென், மண்ணை பரிசுத்தப்படுத்து. ஆதாமை ஏவாளையும் ஆமென் glory, இப்படிப்பட்ட பாவத்தை எல்லாம் 2 பேர் ஆமென் சாத்தான் கொடுத்த வேசித்தனங்களை இவர்கள் கற்றுக் கொடுத்தாலும், ஆமென் தான் கற்றுக்கொண்ட அந்த விபச்சார கிரியைகளை ஆதாமுக்கு அவள் கற்றுக் கொடுத்தாலும், தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆமென், உன் மாம்சத்துக்குள்ள உங்க ரத்தத்துக்குள்ள ஆமென் glory, சாத்தான் உள்ள நுழைஞ்சிட்டான். அவனுடைய ஆவி உள்ள நுழைஞ்சிருச்சு. சர்ப்பத்தினுடைய ரத்தம் உள்ள ஆமென் தரிப்பித்தாச்சு. சர்ப்பத்தினுடைய வித்து உள்ள போயாச்சு. நீ கற்பழிக்கப்பட்டாயிற்ற. இன்னையிலிருந்து நீ ஆதாமுடைய மனைவியாய், ஆதாம் உனக்கு கணவனாய், உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். ஆமென் glory, உன் ஆசை அவனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். அல்லேலூயா. ஆமென் glory. கணவன் மனைவியாய் மாற்றப்பட்டு மாம்சத்தின் கிரியைகளோடு கூட, சாத்தானுடைய கிரியைகளோடு கூட, கற்றுக்கொண்ட கிரியைகளோடு கூட தேவனாகிய கர்த்தர் தோட்டத்தை விட்டு அவளை வெளியே துரத்தி விடுகிறார். போ ஆமென். நான் என் கையால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நீங்க தான். இந்த மண்ணில் நான் எப்படி பரிசுத்தமாக உங்களை நான் வச்சனோ, அந்த மண்ணாக இருக்கிற உங்கள் சரீரத்தை நீங்கள் போய் ஒவ்வொரு நாளும் பரலோக ராஜ்யத்தை சொல்லுகிற, கற்றுக் கொடுக்கிற வேதத்தை பார்த்து வசனத்தை பார்த்து ஆமென் பரலோக ராஜ்யத்துக்குள் உள்ள நுழையணும் என்கிற வாஞ்சி உள்ளவர்களால் அதை கண்டுபிடித்து ஆமென் glory, ஆமென் ஒரு சிலராக இருக்கிற நான் தேடுகிற உங்களை அழைக்கப்பட்டவர்கள் அனைவர், ஆமென் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர், கண்டுபிடிக்கிறவர்களாய் ஆமென் நீங்கள் இருக்கணும். சத்தியத்தை அறியணும். அல்லேலூயா. ஆமென். நான் பரிசுத்தராக இருக்கிறேனே, நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். நான் உன் தேவனாகிய கர்த்தர். என் கட்டளை கை கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் தான் என்னவோ அவர் விக்கிரகம் மாதிரியும் அவர் எங்கே இருக்கிறாரோ இல்லையோ அப்படின்னு ஆட்டம் போட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு வேசித்தரவு விபச்சாரங்களும் ஊழியக்காரிகளும் வெட்கங்கட்டு போய் இன்னைக்கு அவ்வளோ கேவலமாக இன்னைக்கு ஆண்டோட நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி புறஜாதியார் பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வீடியோ போயிட்டுருக்குது. ஆமென் லைவ்லாம் போயிட்டுருக்குது. எப்படி சுத்தமாக இருக்கணும், வேதம் என்ன, சத்தியம் என்ன, வார்த்தை என்ன, கட்டளைகள் என்ன, ஏன் கொடுத்தார், ஆமென் ஏவாள் யார், ஆதாம் யார், சர்வம் யார், சாத்தான் யார், எல்லாம் திட்டம் தெளிவுமாய் தேவனாக கர்த்தர் கொடுத்திருந்தால் தன் சரீர ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் தேசித்தனங்கள் விபச்சாரங்களுக்கும் விற்று போட்டு ஆமென் glory, இப்படிப்பட்ட ஆமென் கிரியைகளோடு இருக்கிற மரங்களுக்கு, விருட்சங்களுக்கு, அவர்கள் கொடுக்கிற கனிகளுக்கு, உபதேசங்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து, நான் நம்புகிற தேவன், எனக்கு வேதத்தை கொடுத்திருக்கிற தேவன், எனக்கு ஆமென் கண்களை தெரிவித்திருக்கிறார். சத்தியத்தை அறிந்து கொள்ள யார் எப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகள், ஆமென் யார் சாத்தான், யார் சர்வம், யார் மிருகம் என்று எனக்கு தெரியும் என்பது உணர்ந்து கொண்டு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் அல்லேலூயா ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆவது வசனம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். அல்லேலூயா. மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆதாமையும் ஏவாளின் தோட்டத்தில் ஏன் ஆண்டவர் உண்டாக்குனாரு? அல்லேலூயா. அவர்கள் எனக்கென்று பரிசுத்த ஜனமாய், அல்லேலூயா பரிசுத்த ஜாதியாய், மல்கியா 2:15 படி அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாய் இருந்தது. பின்ன ஏன் அவர் ஒருவனை படைத்தார்? தேவ பக்தி உள்ள சந்ததியை பெறும்படி நானே. அல்லேலூயா glory. ஆதாம் ஏவாள் சாத்தானால் ஆமென் கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த கிரியைகள் எல்லாம் அழிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்து இருவரும் ஆமென் glory ஆண்டவரிடத்துல விண்ணப்பிக்கும் போது அவன் இழந்ததா அவையை திரும்ப நாம் பெற்றுக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் அவர் இடம் தரும்போது நிச்சயம் அவர் வருவார். ஆனால்
இன்றைக்கு தன் சரீரத்தில் உண்டு பண்ணுகிற ஆசைகளுக்கும் இச்சைகளுக்கும் ஆதாமும் ஏவாளும் சண்டை போட்டுக்கொண்டு வாதாடி சத்தியத்தை அறியாதபடி இன்றைக்கு குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு லோரி குழந்தைகள் எல்லாம் பிரிக்கப்பட்டு அனாதைகளால் திக்கற்றவர்களால் குடும்பத்தை நாசப்படுத்துகிற அந்த சாத்தானுடைய திட்டத்தை அறிந்து கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமானவர்களாய் நாம் இருப்போமானால் ஒவ்வொரு கிறிஸ்துவ சகோதரியும் குடும்பத்தை கட்டுகிறவர்களால் பரிசுத்தத்தில் ஜெபிக்கிறவர்களால் கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறவர்களால் அந்த சர்ப்பத்தின் தலையை நசுக்குகிறவர்களால் சர்ப்பத்துக்குள்ளாக அந்த மிருகத்துக்குள்ளாக இருக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அறிந்து கொண்டார். இன்றைக்கு எனக்குள்ளே வஞ்சித்துக் கொண்டிருக்கிற சரீரத்தில் உண்டு பண்ணுகிற இச்சைகளை உண்டு பண்ணுகிற அருவருப்பான சிந்தைகளை கொடுக்கிற ஆபாசமான எண்ணங்களை கொடுக்கிற அந்த கிரிகள் எல்லாம் கிறிஸ்துவின் சிந்தையிலே அதை எரிக்கும்படி அழிக்கும்படி தோழி ஞானமுள்ள சகோதரியார் புத்தியுள்ள சகோதரிகளால் முழங்கால் படியிட்டு அந்த சாத்தானை தலையை குளோரி நசுக்குகிற பிள்ளைகளால் எழும்பி நிற்போமானால் இன்றைக்கு ஒருவரிடத்திலும் வஞ்சிக்கப்பட மாட்டோம். அல்லேலூயா. தேவன் எழுதி கொடுத்துக்கிற வசன ஆதாரத்தோடு கூட ஏவாள் சர்ப்பத்தினால் கற்பழிக்கப்பட்டால் அதற்கு வசன ஆதாரத்தை இன்றைக்கு நாம் பார்த்தோம். சத்தியத்தை அறிந்து கொண்டு ஒவ்வொரு சகோதரியும் குளோரி சாத்தானம் யார் என்பதை உணர்ந்து வஞ்சிக்கப்படாதபடிக்கு உங்கள் ஆவியாத்ம சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.